என்னோட வெரிஃபைட் P&L பார்க்குற நிறைய பேர், சார் நீங்கள் கமாடிட்டி, ஆப்ஷன்ஸ், ஈக்விட்டி எல்லாத்துலேயுமே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் செப்பரேட்டாக கேபிட்டல் அலோகேட் பண்ணுவீங்களா, அதிகமான கேபிட்டல் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டலை வச்சு எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் ஒரே கேபிட்டலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோட ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான். நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற இதே கேபிட்டலை யூஸ் பண்ணி 2 பேசிவான இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்கியிருக்கேன். அதுவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸுமே இல்லாமல். நீங்கள் சின்னதான ஃபண்ட்ஸ் வச்சுருந்தா கூட அதை வச்சுமே நீங்கள் 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் ஃபண்ட்ஸ் வச்சிடலைன்னா கூட மாதம் ஒரு 1000 2000 அப்படி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டு வந்திருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை சும்மாவே வச்சுருந்தா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அதிலேருந்து நம்ம எதனா ரிட்டர்ன் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேறு எதுவும் தெரியல, அப்படி இல்லாட்டி நமக்கு எந்த விதமான ரிஸ்க் எடுக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த பணத்தை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். பேங்க்கில் எப்படி போட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வர இன்ட்ரெஸ்ட் பத்தாது. ஏன்னா பேங்க்கில் நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அளவு கூட ஈக்குவலாக இருக்காது. அப்போ உண்மையை சொல்ல போனால் அதில் பெரிய ரிட்டர்ன் நமக்கு கிடையாது. அப்போ பேங்க் எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி வேறு என்னெல்லாம் மெத்தட் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுவாங்க. இந்த சேனல் பார்க்குற எல்லாரும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ட்ரேடிங் மூலியமாக நம்ம எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு நம்புகிறவங்க. சிலர் பண்ணிகிட்டு இருக்கலாம், சிலர் இப்போதான் கற்றுக்கிட்டு பண்ண போகிறவங்களா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டில் அவங்கக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை போட்டுட்டு அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மகிட்ட இருக்க காசை போடுறோம், அதில் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப ப்ராஃபிட் வந்தால் நம்மளோட பணம் வளரப்போகுது. சப்போஸ் நமக்கு எந்த விதமான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, அப்போ நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, மாதக்கணக்கில் ஆனாலும் சரி, வருஷ கணக்கில் ஆனாலும் சரி, அந்த ஃபண்ட்ஸ் வளராது, அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் குறையும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அப்படியே கேஷாக லாக் ஆகிடுது. ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான் வருது, நம்ம ட்ரேடிங்கில் மட்டும்தான் இன்கம் வருது. இதுவே நான் சொல்கிற மாதிரி வெல்த் லூப் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எஃப்டி மாதிரி ஃபிக்ஸ்டான ரிட்டர்னை பேசிவாக எடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஈக்விட்டியில் உங்களுக்கு எந்த ஃபண்ட்ஸில் வேணால் பண்ணலாம். நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50ல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ்ஐபி மூலியமாக மாதம் நீங்கள் எந்த விதமான புது ஃபண்ட்ஸும் போட தேவையில்ல, உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபண்ட்ஸில் வர ரிட்டர்னை வச்சே இன்வெஸ்ட் பண்ணலாம். அது போக நாம் இதே ஃபண்ட்ஸை வச்சு ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த 10 லட்ச ரூபாவை ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் தர இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மூலியமாக நமக்கு மாதம் டிவிடெண்ட் இன்கம் வரும், ஒரு 5000 ரூபா அது மாதிரி வரும். அந்த டிவிடெண்ட் இன்கம்மை வச்சு நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாங் டேர்முக்கு எஸ்ஐபி மெத்தட் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த அமௌண்ட்டை நம்ம ப்ளச் பண்ணி புரோக்கர்கிட்ட கொலேட்ரலாக கொடுத்து அதில் வர மார்ஜின் மூலியமாக ட்ரேட் பண்ணி அடிஷ்னலாக 3வது இன்கம் ஸ்ட்ரீம்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப கம்பைண்டாக இந்த 10 லட்ச ரூபாவை ஒரு 20 வருஷத்தில் நம்மளால் கண்டிப்பாக 1 கோடிக்கு மேலே கொண்டு போக முடியும். இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா மாதம் நம்ம ட்ரேடிங் மூலியமாக 1% ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதம் 1% ரிட்டனை எப்படி ரொம்ப லோ ரிஸ்கில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுங்கிறதையும் நான் மேற்கொண்டு வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு இந்த மாதிரி வெல்த் லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த 10 லட்சத்தை லிக்விட் பீஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம். இது ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட், எஃப்டி மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6% வரைக்கும் ரிட்டர்ன் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்னா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை விற்று நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கலாம்.
மாதத்துக்கு 5000 ரூபா அது மாதிரி வரும். இதுக்கு நம்ம எதுனா பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு பேசிவ் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு டூல். இதில் நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம 10 லட்ச ரூபாவை லிக்விட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதை நம்ம புரோக்கர்கிட்ட ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க 6% ஹேர் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 10 லட்ச ரூபா கொடுக்குறவங்கள அதில் 6% அவங்க வந்து பிடித்தம் பண்ணிக்குவாங்க. அது போக மீதி 94% நமக்கு வந்து மார்ஜினாக கொடுப்பாங்க. நம்ம ட்ரேடிங் லிமிட் அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க தேவையில்ல. நிறைய பேர் நம்ம வந்து ப்ளச் பண்ணோன்னு வர மார்ஜினை வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நம்ம ப்ளச் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த 10 லட்ச ரூபாவில் வர ரிட்டர்ன்ஸ் நமக்கு தான் வரும். அது புரோக்கருக்கு போகாது. அது மூலிமா எந்த ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அது நமக்கு தான், நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆக போகுது. இந்த 9,40,000 வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணி அது மூலியமாகவும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாதம் மாதம் இதில் வர இன்கம் இருக்குல்ல, அதாவது எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் இருக்குல்ல லிக்விட் பீஸில், அதை விற்றோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபா அளவுக்கு நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த 5000 ரூபா வச்சு நம்ம எஸ்ஐபி போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபண்ட்ஸில் வேணால் போடலாம். நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் போட்டு அது உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட இந்த ஃபண்ட்ஸை வச்சு கண்டினியூ பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை மாதிரி நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட போடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறதுக்கு நம்ம எந்த ஒரு கேபிட்டலையும் கொண்டு வர போகிறதில்ல. இந்த 20 வருஷமும் நமக்கு ஸ்டார்டிங்கில் வச்சுருந்த கேபிட்டலில் வர ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 20 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12% நமக்கு சிஏஜிஆர் வரப்பையே 50 லட்சத்தை தாண்டிடும் இந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமில் மட்டும். இதுவே நம்ம கேஷாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இன்கம் நமக்கு வராது. அந்த கேஷ் 10 லட்சங்கிறது 10 லட்சம் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இது நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி ட்ரேட் பண்ணாட்டியும் சரி அந்த 10 லட்ச ரூபாயிலேருந்து வர ரிட்டர்ன்ஸை நம்ம எஸ்ஐபி மூலியமாக ஒரு 50 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9,40,000 ரூபா லிமிட் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக மாதம் 1% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 1% ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் வரப்போகிற வீடியோஸ்லலாம் அதை அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் 1% ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறப்ப நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க 99% லாஸ் தான் பண்ணுறாங்க எஃப்என்டோவில். அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க, மாதம் 5% 10%. அப்படி நம்ம அதிகமாக ரிட்டர்ன் வேணும்னா நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அப்படி அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுறோம், நமக்கு தேவையே ஒரே 1% அப்படிங்கிறப்ப நம்ம ரிஸ்க்கு பெருசாக எடுக்கவே தேவையில்லை. அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்படி 1% ப்ராஃபிட் பண்ணுறது மூலியமாகவே 20 வருஷத்தில் நாம் ஒரு 50 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில், அதாவது நம்ம எஸ்ஐபி போடுறோம்ல, இதிலேருந்து வர ரிட்டர்னில் 5000 எஸ்ஐபி போடுறோம். அதையும் நம்ம போக போக ப்ளச் பண்ணிக்க முடியும். இதில் வர ப்ராஃபிட்டையும் ப்ளச் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறப்ப அதுலேருந்து 1% ரிட்டர்ன் எடுக்கிறப்ப நம்மளோட ரிட்டர்ன் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். நான் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லைடில் நான் இன்க்ளூட் பண்ணலை. இல்லை ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம அல்கோ ஆசான் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்து இதுக்காகவே தனியாக ஒரு டூல் கொடுத்துருக்கேன். எப்படி ப்ளச் பண்ணி கொலாட்ரல் மூலிமா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், ஹேர் கட்டு இதெல்லாம் போக, இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் எல்லாம் போக அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க கரண்ட் கேபிட்டலை போட்டு நீங்கள் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் போட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே தமிழில் ட்ரேடிங் ரிலேட்டட் இபுக்ஸு அது இல்லாமல் வேறு ரிசோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான். இப்போ இந்த மெத்தட்க்கும் நம்ம நார்மலாக கேஷாக வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிவாகவே உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு டிவிடெண்ட் இன்கம் வரப்போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக உங்களுக்கு ஒரு வெல்த் கிரியேட் ஆக போகுது மாதம் மாதம் நம்ம எஸ்ஐபி பண்ணுறது மூலியமாக.
இதெல்லாம் நம்மளோட கேஷ் ட்ரேடிங்கில் வரப்போகிறது கிடையாது. நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான், அதுவுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணால் உண்டு. இதில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்லேயும். ஆனால் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமில் அவங்கவுங்க ஸ்கில்லை பொறுத்து லாஸும் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக கேஷில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக வெல்த் லூப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஸ்மார்ட்டான மூவ். நீங்கள் ஏன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு, மீதி 2 ஸ்ட்ரீமில் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப புஷ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண தேவையில்ல. நமக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலும் ஒரு ரிட்டர்ன் அதில் வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். இதுவே நம்ம கேஷ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப சும்மா இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம எதனா பண்ணணும் அப்படிங்கிறதுனால ட்ரேடை தேவையில்லாமல் புஷ் பண்ணுவோம். நமக்கு சரியான செட்டப் வரல அப்படின்னாலும் ட்ரேட் பண்ணுவோம். அதனால முடிஞ்சளவு கேஷை வச்சு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம மாதம் எதனா ஒர்க் பண்ணணுமா இந்த மீதி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்க்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை ஃபுல்லாகவே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஃபண்ட்ஸை லிக்விட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதை புரோக்கர்கிட்ட ப்ளட்ஜும் பண்ணிட்டோம். இது ஒன் டைம் ப்ராசஸ் தான், திருப்பி பண்ண போகிறது கிடையாது. அப்போ அது முடிஞ்சுது. அதுக்கடுத்து நமக்கு லிக்விட் பீஸில் டிவிடெண்ட்டாக வருதில்ல எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ், அதை ஆட்டோ ரீடீம் போட்டு வச்சுக்கலாம். போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி ஆகிற மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேட்டில் இந்த ஃபண்ட்ஸில் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அது போக நம்ம பண்ணுற ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸையும் சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் குவான்டிட்டிஸையும் சரி எவ்ரி குவார்ட்டர் நம்ம ப்ளட்ஜ் பண்ணலாம். ப்ளட்ஜ் பண்ணுறது மூலிமா நம்மளோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். 9.4 lakhஸில் இருக்க மார்ஜின் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படி நம்ம மார்ஜின் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம அதிலேருந்து 1% பண்ணுற ப்ராஃபிட் அதிகமாகிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப இந்த வீடியோக்காக தான் நான் 10 லட்சம் அப்படின்னு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேனே தவிர 10 லட்சம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 5 லட்சம் வச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு கம்மியான ஒரு கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான கேபிட்டல் வச்சு வேணாலும் இந்த வெல்த் லூப் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நீங்கள் கம்மியான ஒரு கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் அதிகம் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லா ஃபண்ட்ஸையும் லிக்விட் பீஸில் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பாதியை நீங்கள் லிக்விட் பீஸில் போட்டுட்டு மீதிய ஹை ரிட்டர்ன்ஸ் தர எதுனா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அதையும் நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி எந்த விதமான கேபிட்டலுமே கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டுட்ருப்போம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் யாருன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டுட்ருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் தனித்தனியாக நம்ம போடுறது மூலியமாக பெருசாக நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேருமே மாதம் ஒரு 2000, 3000, 5000 உங்களுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் 3-4 வருஷம் போட்டிருக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், ஓரளவு கேபிட்டல் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் தனித்தனியாக வச்சிடலாமல் அது எல்லாத்தையுமே ஒரே டிமேட் அக்கௌண்ட்டில் போடுங்க. போட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டர் உங்கள் 2 பேர்த்தோடதையும் ஒரே இதில் போட்டால் ஓரளவு ஃபண்ட்ஸ் வரும். அதை நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணுறது மூலிமா உங்கள் புரோக்கர் உங்களுக்கு மார்ஜின் கொடுப்பாங்க. அந்த மார்ஜினுக்கு நாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட தேவையில்லை. நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ப்ளட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டையும் ப்ளட்ஜ் பண்ணலாம். ப்ளட்ஜ் பண்ணால் அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் நாம் கொடுக்க தேவையில்லை. அதில் நாம் ட்ரேட் பண்ணி நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரப்போகிற ரிட்டர்ன்ஸ் தான். அப்போ நீங்கள் அது மூலிமா இன்னொரு ரெவன்யூ கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக 1 crore கார்பஸை ரீச் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கும் கம்மி. அது இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 1 crore கார்பஸ் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி மெத்தடை இனிமேட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்மியாக இருக்குது, நம்ம அதிக ஃபண்ட்ஸ் வந்தோன்னே ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம கம்மியாக தானே அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்லாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. நிறைய பேர் நானே சின்ன ஃபண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன், இதை நம்ம ப்ளட்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹேர் கட்டில் ஒரு 10% போகுது, எனக்கு அதுவும் வேணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது ரொம்பவே தப்பு. நீங்கள் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சுருந்தாலும் அதை ப்ளட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.